ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல பாருங்க, அவர் ரொம்ப சோதிச்சாங்க, ரொம்ப புடமிட்டாங்க. பிதாவுக்கு சமமான பொருளை எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து மனுஷ ரூபம் எடுத்தார். ஆனால் அவர் காரி உமிழ்ந்து துப்பனாங்க. 1 கூறிய 39 முறை ஜாட்டினால் அடித்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க. நீ மெய்யான தெய்வம் இறங்கி வான்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் ஆண்டோட சிந்தனை என்னத்தமா இருந்தது. இறங்கி வந்தது பெருசா தெரியல அவருக்கு. மனுஷன் உமிழ்ந்து துப்பும் போது பெருசா தெரியல. என்னத்தமா இருந்தது, கர்த்தருக்காக நான் செய்து முடிக்கும் பொழுது பிதா என்னை குறித்து சாட்சி சொல்லுவா. பிதா என்னை குறித்து சாட்சி சொல்லுவா. என்ன தெரியுமா, இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி சொல்ல போறாரு. எப்ப தம்ம சொல்ல போறாரு? 2 காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நீ மரிக்கணும், நான் மரிக்கணும். இல்லைன்னா கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரம் வரப்போறாரு. இது 2 தான் ஒன்று நடக்க போகுது. இது நடக்கும் பொழுது ஒரு சாட்சி உன்னை குறித்து சொல்லப்பட போகிறது. மரிக்கும் பொழுது கெட்டவனா இருந்தாலும் நல்ல சாட்சி சொல்லிடுவாங்க மனுஷன். உண்மையை நானும் சொல்றேன். நானும் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால ஒரு யாருன்னா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா என்ன பண்றது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் நல்லதான் நம்ம சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம். ஏன், எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் அப்படி கிடையாது. உன்னை குறித்து நற்சாட்சி கொடுக்க போகுவ தேவன் மாத்திரமே. நீ எதை உன்னை குறித்து சொல்லுவார்? உண்மையும் உத்தம ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் ராஜ்யத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவாரு. அப்ப கேட்பாரு, என்னதமா கேட்பாரு, நீ என் சித்தத்தின்படி செஞ்சதான் கேட்பாரு. அன்னைக்கு போயிட்டு நான் இதை கொடுத்தேன், அதை செஞ்சேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு உன்னை தெரியவே தெரியாதுப்பா. எனக்கு ஒரு நாள் நிச்சயம் உங்க கண் இருக்கலாம், பதில் உண்டுங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அழுவுறீங்களே, என்னை யார் விசாரிப்பா, என் எதிர்காலம் என்ன அழுவுறீங்களே, கர்த்தர் கைவிட்டா, எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் உண்டு. ஒரு நாள் அங்கே போவீங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் கண்ணீரை துடைப்பார், அந்த துருத்தில வச்சிருப்பார். நீ ஏன் அழுவுற, நான் உன்னை கண்மணி போல் உன்னை பாதுகாத்தேன், அந்த நேரத்தில் உன்னை தப்பு வித்தேன். உலகத்தில் எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உன் நம்பிக்கை விட்டுறாதீங்க. என் தேவன் என்னை பார்க்குற வரைக்கும், தேவன் நடத்துகிற வரைக்கும் சதா காலம் என்னை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா.